சென்னையில் ஜூன் 28ஆம் தேதி சனிக்கிழமையன்று மாநில செயற்குழு கூட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு அதன் திட்டமிடல் குறித்த சென்னை கோட்ட நிர்வாகிகள் மற்றும் பகுதி கிளை நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நேற்று மாலை சூளை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் குருக்கள் நித்யானந்தன் இறை வணக்கத்துடன் திருமதி விஜயலட்சுமி தலைமையில் சக்திவேல் முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ஜெயக்குமார் அனைவரையும் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக மாநில மகளிரணி செயலாளர் எஸ் செந்தமிழ்ச்செல்வி கலந்து கொண்டு மாநில செயற்குழு கூட்டம் விழா திட்டமிடல் கூட்டத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் இக்கூட்டத்தில் கௌரவ தலைவர் வேலாயுதம், சென்னை கோட்ட தலைவர் எஸ் தனசேகர், செயலாளர் தாம்பரம் இரா ரமேஷ், பொருளாளர் வெங்கடேசன், கொள்கை பரப்பு செயலாளர் தனசேகர், திருவான்மியூர் ஈஸ்வரன் குருக்கள் ஆகியோர் கலந்து கொண்டு மாநில செயற்குழு கூட்டம் எவ்வாறு நடத்த வேண்டும் என்றும், விழா நடைபெறும் இடம் தேர்வு, அழைப்பிதழ், விளம்பரம், உணவு தயார் செய்தல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் குறித்து கிளை நிர்வாகிகள் இடையே கலந்து ஆலோசனை மேற்கொண்டனர். மேலும் இக்கூட்டத்தில் சென்னையில் நடைபெறும் மாநில செயற்குழு கூட்டமானது ஒரு மாநாடு போல நடத்திட வேண்டும் என்றும், தற்போதைய விலைவாசி உயர்வுக்கு ஏற்ப வீட்டு வாடகைப்படி HRA உயர்த்தி வழங்க வேண்டும், சென்னை கோட்டத்தின் உறுப்பினர் பதிவு 2025 இறுதிப்படுத்த வேண்டும் என்றும், தினக்கூலி தொகுப்பூதிய பணியாளர்களை அரசு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்றும், அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோவில்களில் உழைக்கும் தற்காலிக தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு மற்றும் குடிநீர் வசதி மற்றும் கழிப்பிட வசதி முறையாக செய்து தர வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை இக்கூட்டத்தில் தீர்மானங்களாக நிறைவேற்றப்பட்டன. மேலும் வரும் வாரங்களில் சென்னை கோட்டத்தில் உள்ள 10 கிளைகளிலும் கிளை நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் மைய நிர்வாகிகள் அழைத்து நடத்த வேண்டும் என இக்கூட்டத்தின் முடிவில் அறிவிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் இறுதியாக சங்கர் அவர்கள் நன்றி உரையாற்றினார்.